அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழ்நாட்டு இஸ்லாமிய அமைப்பான டிஎன்டிஜே அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர் கடுமையாக பெரியார் இயக்கங்களை விமர்சனம் பண்ணி பேசிய வீடியோ காட்சியை பார்த்தேன். இந்த நபர் தான் 2016 பிப்ரவரி 14 அன்று காதலர் தினமும் காமுகர் தினமும் ஒன்று நாங்கள் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோன்னு சொல்லி பேசி மேடையில் பேசினார். அப்போது அதுக்கு எதிராக நான் என்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சேன். நான் என்ன கேட்டேன்னா, காதலர்கள் காமுகர்கள் என்றால் நீங்கள் நபிகள் நாயகத்தை உயர்வாக நினைக்கிற நீங்கள் 6 வயது சிறுமி ஆயிஷாவையுடன் உறவு கொண்டது அது என்ன காமுகம் அடிப்படையில் இல்லையா? முகமது நபியிடம் காமுகன் தன்மை இல்லையா அப்படின்ற ஒரு வினாவை நான் ஃபேஸ்புக்கில் முன் வச்சேன். அது கடுமையாக கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்து விமர்சனத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இஸ்லாமிய அமைப்பு அந்த விவாதத்தை தீவிரமாக முன்னெடுத்தது. இப்போ பேசின அதே நபர் தான் அன்று என்னை சுட்டு கொல்லணும் அப்படின்ற முறையில் பகிரங்கமாகவே அறிவிப்பும் வெளியிட்டார். அந்த காணொலி ஃபேஸ்புக்கில் இன்னமும் இருக்குது, இல்லாட்டினா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தா கூட அந்த காட்சிகள் இருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் இயக்கங்கள் சார்ந்த தோழர்கள் யாரும் எனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யலை. குறைஞ்சபட்சம் இந்து அமைப்புகளை அந்த டைமில் கடுமையாக இந்து அமைப்புகள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகள் காதலர் தினத்துக்கு அன்று நாய்களுக்கு திருமணம் செய்வது, கழுதைகளுக்கு திருமணம் செய்வது அதெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது அதை மட்டும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே இஸ்லாமிய அமைப்பு காதலர்களை காமுகர்கள் சொல்லி விமர்சனம் பண்ணும் பொழுது இந்த பெரியார் இயக்கங்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்படி அமைதியாக இருந்த நோக்கம் என்ன? அதுக்கு பிறகும் அதுக்கு பிறகு பகிரங்கமாக ஒரு பெரியார் இயக்க சிந்தனை கொண்ட ஒரு பெண் தோழர் ஒருவர் இப்படி கடுமையாக விமர்சனம் உட்படுத்தப்படுறாங்க. அவருடைய நிலைப்பாட்டுக்கு போய் நம்ம ஆதரவாக நின்று நம்ம அந்த இஸ்லாமிய அமைப்பை எதிர்த்து நம்மளுடைய கருத்தை முன்வைக்கணுன்ற சிந்தனை கூட அப்போதைக்கு எந்த பெரியாரிஸ்டுக்கும் வரல. அதுதான் உண்மை. அந்த சூழ்நிலையில் எனக்கு ஆதரவாக 3 தோழர்கள் மட்டும்தான் இணையத்தில் எனக்கு ஆதரவாக கருத்து பதிவு செஞ்சாங்க. கடுமையாக அந்த இஸ்லாமிய அமைப்பை கண்டனம் செஞ்சாங்க. ஒரு தோழர் விஜய், இவர் கம்யூனிஸ்ட் தோழர். இன்னொரு தோழர் தோழர் கொற்றவை, பெண் தோழர். இவங்க மார்க்சிய அடிப்படையில் களப்பணியில் ஈடுபடுற நபர். இன்னொருவர் ஸ்ரீரங்கன், இவரும் மார்க்சிய தோழர். இவங்க 3 பேருமே எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த 3 பேரும் எனக்கு ஆதரவாக பேசுறதோட இஸ்லாமிய அமைப்பை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த டைமில் எந்த பெரியாரிஸ்ட் தோழர்களும் வாயை திறக்கல. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்ற கொஸ்டின் அதுக்கு பிறகு நான் தலைமை உட்பட பல தோழரிடம் நான் என்னுடைய விமர்சனத்தை நான் முன் வச்சிருக்கேன். அது தனிப்பட்ட விஷயம், அதை குறித்து நான் இப்போ பொதுவில் நான் பேச விரும்பல. ஆனால் இப்போ இந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாத்திகர் ஃபாரூக் படுகொலை செய்யப்பட்டதால தான் இஸ்லாமிய அமைப்புகளை இப்போ கடுமையாக கருப்பு பெரியாரிஸ்ட் கூட கிடையாது, கருப்பு தீவிரவாதிகள் விமர்சிக்க முற்படுறாங்க. இவங்க காவி தீவிரவாதமும் கருப்பு தீவிரவாதமும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு எல்லைக்குள்ள எடுத்துட்டு போய் அந்த இஸ்லாமிய விமர்சகர் முன்னிறுத்துறார். ஒரு அமைப்பின் ரீதியாக செயல்படுற இவரு தமிழ்நாட்டில் பெரியாரிய இயக்கங்களுடைய சமூக நீதி போராட்டங்களை எப்படி பார்க்குறாங்கன்ற அடிப்படை உணர்வு அறிவு கூட கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த பன்றி என்ன பேசுதுன்னா, காவி கூட்டத்துக்கு நிகராக பெரியார் தோழர்களை முன்னிறுத்துறாங்க. எனது தோழர்கள் எனக்கு ஆதரவாக விமர்சனம் செய்யாத ஒரு பக்கம். இப்போ நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சிறுபான்மை இயக்கத்தினரான இஸ்லாமியரை அதனுடைய மத கோட்பாடுகளை நாம் பெரிதாக விமர்சிக்க தேவையில்லை என்ற எண்ணம் பெரும்பான்மை தோழர்களிடம் இருக்கு.
அதுதான் வந்து அந்த 2016 என் விவாதங்களிலும் அதுதான் நடந்தது. அதுதான். ஆனா வந்து இப்போ வந்து திடீரென்று இந்த பெரியாரிஸ்டுகள் தோழர் ஃபாரூக் படுகொலைக்கு பிறகு கொஞ்சம் சரி இவங்களும் விமர்சிக்க உட்பட வேண்டியதான்ற அடிப்படையில் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா உண்மையிலே வந்து நம்ம பெரும்பான்மை இந்துக்களை எதிர்ப்பது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பெரியாரிஸ்டுகள் இல்லை. அவங்களுடைய அடிப்படையில் அனைத்து மதங்களையும் விமர்சிக்கிற ஒரு தன்மையில தான் இருக்காங்க. ஆனா பெரியாரிய தொண்டர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சந்தர்ப்பவாதிகளாக சில நேரத்தில் சில சமயங்களில் நடக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் வந்து இணையத்திலையும் வந்து கடந்த 2016 காதலர் தினத்தை காமுக தினம் என்று இந்த அமைப்பு பேசிய பொழுது என்னை வந்து துப்பாக்கிகளுக்கு சுடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அமைதியாக மௌனமாகவும் சகிச்சிட்டு இருந்த இந்த பெரியார் தொண்டர்கள் திடீரென இந்த தோழர் ஃபாரூக்குடைய படுகொலைக்கு பிறகு பேச ஆரம்பிச்சுக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த தோழர்கள் சென்ற வருடம் கூட தங்களுடைய அமைப்புடைய நடவடிக்கை குறித்து எதுவுமே பேசலன்னு சொல்லி இந்த டிஎன்டிஜிக்கு தோணலை. கடுமையாக வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறார். இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இஸ்லாமிய அமைப்புகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இன்றளவும் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, காவி தீவிரவாதிகளுடன் பெரியாரிஸ்டுகளை கருப்பு தீவிரவாதி என்று ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு இவ்வளவு வக்கரமான அரசியல் அறிவற்ற ஒரு மனநிலையில் இவ்வளவு மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய தேவை என்னன்னா, இப்ப சில தினங்களாக இஸ்லாமிய கோட்பாடு குறித்து சில கேள்விகளை வந்து எனது தோழர்கள் இணையத்தில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவர் வெகுண்டெழுந்து இப்படி ஒரு வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ற திரும்ப திரும்பவும் குரானிலிருந்து மேற்கோள் காட்டி அதை முன்னிறுத்தி பகுத்தறிவாதிகளுடன் விவாதிக்க முற்படுவது அல்லது தீவிரவாதிகள் சொல்லி இந்த அடையாளத்தை திரும்ப திரும்ப முன்னிறுத்துறது, இந்த போக்கில் அரசியல் ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது ஒரு மக்கள் விரோத எதிரான ஒரு நடவடிக்கை தான் இந்த இஸ்லாமிய அமைப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இஸ்லாமிய அமைப்புகளோட புறக்கணிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இவ்வளவு வல்கராக பெரியாரிய அமைப்புகள் மீதும் பெரியாரிய தோழர்கள் மீதும் வன்மமாக இப்படி பேச வேண்டிய தேவையை வந்து முன்னிறுத்திக்கும் பொழுது இனி நாங்களும் முடிஞ்ச அளவு நாங்களும் அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். இப்போ இந்த அமைப்பு பேசின கருத்துக்கு அவங்க இதுக்கு முன்கூட்டி அந்த பதிலும் கொடுக்கலனாக்கா, ஏன்னா ஏன் விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, இவங்க இந்த அமைப்பை சேர்ந்தவங்க அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய தனிப்பட்ட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க முற்பட்டாங்க. ஆனா இனி நமக்கு அப்படி ஒரு இது வந்து வாய்ப்பை நம்ம உருவாக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் தவறுன்னு பேசுவோம், சரின்றத தவறுன்னு பேசிட்டு போயிட்டு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆக வந்து கருப்பு தீவிரவாதிகள் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நானும் ஒரு கருப்பு தீவிரவாதி தான். இந்த கருப்பு தீவிரவாதி இன்னும் தீவிரமாக கருத்தியல் தீவிரவாதத்தோட வந்து தொடர்ந்து நான் இந்த டிஎன்டிஜேவை நான் தொடர்ந்து விமர்சிப்பேன். மீண்டும் துப்பாக்கிகள் குண்டு பாயும் அல்லது கழுத்து அறுபடும் சொல்லி இந்த வசனம் பேசினால இந்த முட்டாள்தனத்தை இந்த முர்க்கத்தனத்தை தான் நாங்கள் வந்து ஒரு தோழரை வந்து நாங்கள் இழந்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கும் உங்களுடைய கொலை மிரட்டலுக்கும் நாங்கள் அஞ்சு ஒதுங்கி இந்த பெரியாரிஸ்டுகள் இல்லை. சில நேரங்களில் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளாம அடிப்படையில் வந்து சில தோழர்கள் வந்து இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணாம இருந்திருக்காங்க. ஆனா இப்போது முன்வைக்கிற கேள்விகளை அவங்களுடைய கோட்பாடு ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக முன்வைக்கும் கேள்விகளை வந்து எதிர்த்து பதிலளிக்க முடியாத இந்த பன்றி கூட்டம், இது நான் 2016 சொன்ன விஷயம்தான். பன்றி கூட்டத்துக்கு முன்பு முத்துக்கள் சிதறி கிடக்கின்றன. முத்துக்கள்னா இந்த குரான் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய அமைப்புகளே அவங்கள அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க.
ஆகையிலேருந்து இந்த பன்றி கூட்டம் வந்து இனி முறுக்கமாக என்னுடைய பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கும். பார்ப்போம். இது தொடர்பாக நம்ம என்ன நடக்குதுன்றத இணையத்தில் வந்து பார்த்துட்ருப்போம். இது தொடர்பாக நீங்கள் கேள்விகள் எழுப்புங்க, நம்ம பேசலாம். இஸ்லாமியர்கள் அவர்களை எதிர்க்கிறார்களே தவிர எல்லோரும் கொள்கையும் ஒன்றுதான். பல கடவுள் கிடையாது, ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று கோட்பாடு உள்ளவர்கள் 4 அப்படின்னு சொல்லி கண்ணம்மா அழகி என்பவர் சொல்றாங்க. கண்ணம்மா அழகிக்கு என்னத்துக்கு இப்படி ஒரு இஸ்லாமிய கோட்பாட்டு ரீதி மீது இவ்வளவு ஒரு அல்லாஹ் ஒருவனேன்ற ஒரு பற்றுதலோட வந்து நிற்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கும் பொழுது உங்களுடைய சொந்த பேர்ல வந்து துணிச்சலாக ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கலாம். நீங்க அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறீங்க ஒரு கோட்பாட்டை. நாங்க வந்து அல்லாவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, ராமனும் இல்லைன்னு சொல்லி கடவுளே இல்லைன்ற கோட்பாட்டை வைக்கிறோம். அதனால வந்து நீங்க இல்லைன்னு சொல்ற கடவுளை வந்து கிறிஸ்தவன் வந்து அல்லாஹ் இல்லைன்னுவான், இந்து வந்து அல்லாஹ் இல்லைன்னுவான். அப்புறம் நீங்க 3 பேருமே 3 மதமும் சேர்ந்து முட்டிக்குது, 3மே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கீங்க. நாங்க பகுத்தறிவாளர்கள் நாங்க 3மே இல்லைன்னு சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதால வந்து இந்த அல்லாஹ் ஒருவனேன்ற புலம்பல் இந்த ஒப்பாரிலாம் வைக்கிறதா இருந்தா உங்களுடைய அமைப்பிலே போய் உட்காந்துக்கிட்டு அங்கேயே போய் புலம்பிட்டுருங்க. இந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்காதீங்க என்கிட்ட வந்து. இஸ்லாத்தை விட்டு விலகினால் கொலை செய்ய வேண்டும் என்பது நபிகள் நாதரின் கொள்கை அப்படின்னு சொல்லி நிலவன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்று. 2வது வந்து இஸ்லாமை வந்து இஸ்லாமின் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டுமானால் மனைவி வந்து குறைஞ்சது அவளால் எவ்வளவு குழந்தைகள், அதாவது எவ்வளவு சினையாக்க முடியுமோ அவ்வளவு சினையாக்கி அவ்வளவு பிள்ளைகளை வந்து பெத்து போடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து 2வது வந்து விதவைகளையும் வந்து திருமணம் செய்து அவர்களுக்கும் குழந்தைகளை கொடுப்பதன் மூலம் இஸ்லாமிய மதத்தின் உற்பத்தியை வந்து அதிகரித்து மக்கள் தொகையை அதிகரித்து கிறிஸ்தவ மதத்தை விட அதிகமாக தங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இயங்குகிற ஒரு சனக்கூட்டம் இந்த இஸ்லாமிய அமைப்பு கூட்டம்ன்றது வந்து இந்த அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் போனால் நிச்சயமா 50 வருடங்களுக்கு பிறகு உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதம் தான் முதலாக இருக்கும். ஏன்னா வந்து இஸ்லாமிய மத கோட்பாட்டின் அடிப்படையிலே பெண்கள் வந்து குழந்தைகளை உற்பத்தி செய்வதற்காக அல்லாஹ் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்ற கோட்பாட்டோட இயங்குறவங்க. கொஞ்சம் கிறிஸ்தவ மதங்களாக பார்த்தா கொஞ்சம் மக்கள் நாகரிகம் அடைந்து தங்களுடைய பொருளாதார தேவைக்கு ஏற்ப குழந்தைகள் வந்து 1 போதும் 2 போதும் சொல்லி தங்களை வந்து தங்களுடைய குடும்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ப சம்பளத்துக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க. 2வது வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற ரொம்ப முறுக்கமான அந்த மத வெறித்தனம் கிறிஸ்தவ மதத்தை ரொம்ப இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இயங்குகிற கட்சிகள், வலதுசாரி சிந்தனை கட்சிகள், ஐரோப்பிய அமெரிக்காவில் இருக்கிற கட்சிகள், வலதுசாரி கட்சிகள் வந்து என்னன்னா இஸ்லாமிய எதிர்ப்புணர்ச்சியை வந்து தொடர் பிரச்சாரமாக முன்னெடுக்கிற நபர்களாக இருக்கும் பொழுது அவங்க கிறிஸ்தவ கோட்பாட்டை முதன்மைப்படுத்துவாங்க. அந்த இதுல வந்து போப்பு வந்து பின்னணியில இயங்கிறது அதெல்லாம் நடக்குது. என்னன்னா இவன் கோட்டு சட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப டீசெண்டா வில்லத்தனம் பண்ணுவான், அவங்க வந்து குல்லாவையும் இதையும் மாட்டிக்கிட்டு ரொம்ப மூர்க்கத்தனமா வாழை வச்சுட்டு தீட்டு கத்திக்கிட்டு ஓடுவாங்க. 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான். இதுல வந்து இஸ்லாமியர்களும் சரி இந்துக்கள் தீவிரவாதிகளும் சரி 2ம் ஒரே கோட்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க இந்தியாவில். அதனால ஆரம்பிச்சிருக்காரு சஹத் முராபாக் பொடி தேவடியான்றாரு. இருக்கட்டும், நான் தேவடியாவே இருந்துட்டு போறேன். உங்க முகமது நபி பொண்டாட்டிங்க எல்லாம் ரொம்ப பத்தினியா இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா என்னுடைய தேவடியாத்தனத்தை பத்தி நீங்க பேசுங்க. ஒருத்தர் நல்லா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அக்பர் அலின்றவரு சொல்றாரு, தோழர் ஃபாரூக் படுகொலையில் கருப்பு சாட்டைகளுடைய புத்தி வெளிப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து மத ரீதியாக உங்களுடைய வார்த்தைகளை வந்து முன்னெடுத்துக்கொண்டு நீங்க வந்து இவ்வளவு கேவலமாக பகுத்தறிவாளர்களை வந்து பேசத்தை வந்து முதல் நிறுத்தணும். தோழர் ஃபாரூக் படுகொலை என்பது
கடவுள் மறுப்பாளராக வாழ முற்பட்ட ஒரு நபரை ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த இஸ்லாமிய உட்பட்ட நபர்கள் அவர்களுக்கு வந்து அந்த அந்த சுதந்திரத்தை வழங்க விடாமல், நீ இஸ்லாம் மதத்தில் இருக்க, நீ கடவுளை நம்பித்தான் ஆகணும், நீ முகமதை நம்பல, கடவுளை நம்பலனாக்கா உன்னை படுகொலை தான் செய்வோம்னு சொல்லி ஒரு படுகொலை நடத்திருக்காங்க. அதை நியாயமா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கும் காவி தீவிரவாதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தான் நாங்க பேசுவோம். நீங்க வந்து கருப்பு தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்டுகளை பேச முடியாது. பெரியாரிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தோட பெரியாரியல் மார்க்சிய தத்துவ அடிப்படையில் ஒரு நாத்திக கோட்பாடுன்னு இயங்குற நபர்கிட்ட வந்து நீங்க வேற சில விதமாக வந்து பேச உட்படும் பொழுது உங்களுக்கு சார்பான வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக பெரியார் தொண்டர்களுக்கு பேச முடியாது. அப்துல்லா கேட்குறாரு, சோத்துல மலத்தை போட்டு தின்னுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் வீட்டில் நீங்கள் துன்றதெல்லாம் நினச்சிட்டு அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்னத்தை துண்டுத்துறீங்களோ அதை நீங்கள் துண்டுட்டுருங்க. நாங்கள் எதை துண்ணுமோ அதை சோத்தில் உப்பு போட்டு துண்டுறோமோ உப்பு போடாமல் துண்டுறோமோ அது எங்கள் பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். டிஎன்டிஜே பற்றி இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்க உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அக்பர் அலி அப்படின்றவர் சொல்றாரு. டிஎன்டிஜேவுக்கு பகுத்தறிவாளர்களை குறித்தும் மற்ற அனைவரையும் குறித்தும் பேசுறதுக்கு தகுதி இருக்குதுன்னா அவங்க என்ன தகுதியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை வந்து பொதுவெளியில் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உங்களுடைய வாதத்தை சொல்லுங்க. அந்த தகுதியை வந்து நாங்களும் கற்று வச்சுக்கிட்டு அந்த தகுதியின் அடிப்படையில் நாங்களும் தகுதிக்கு தகுதி ஈக்குவலா வந்து தகுதியை வளர்த்துட்டு வந்து பேசுறோம். அது வரைக்கும் அறிவு வளர்க்காம தகுதியை மட்டும் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு மத ரீதியாக உருவாக்கி கொடுக்குற தகுதிகள்லாம் அங்கே வந்து அதெல்லாம் நாங்கள் தகுதியாக ஒரு பொருட்டாவே எதிர்பார்க்கறது இல்லை. சகோதரி வாய்க்கு வந்ததெல்லாம் இஸ்லாம் சொன்னது, அது சொன்னது, இது சொன்னது பேசாதீங்கன்னு சொல்றாரு. நான் வந்து ஒவ்வொரு இஸ்லாமியன் படிக்கிற குரானுக்கு ஈக்குவலா அனைத்தையும் தமிழ் குரான் நான் படிச்சிருக்கேன், பைபிள் படிச்சிருக்கேன், குரான் முழுவதும் வாசிச்சிருக்கேன், பகவத்கீதை ஃபுல்லாக தெரியும். அனைத்தையும் வந்து புனித நூல்கள் சொல்லப்படுகிற அனைத்து நூல்களையும் படிச்சுட்டு தான் என்னுடைய விமர்சனங்களை வந்து முன் வச்சு பேசிட்டு இருக்கேன். எதுவுமே தெரியாமல் அப்படியே உணர்ச்சியின் அடிப்படையில் ஏதோ ஆவேசமாக இதுவும் பேசுறதுக்கு நாங்கள் வந்து அரசியலும் பண்ணலை. எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக உளர்ற இதுலையும் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். கோட்பாடு ரீதியாக கோட்பாடுகளை கட்டுடைக்கும் மத நடைமுறைகளை அதனுடைய ஒடுக்குமுறைகளை குறித்தும் நாங்கள் பேசும்பொழுது எங்களுக்கு ஈக்குவலாக உங்களால் பேச முடியும்னா துணிச்சலாக வந்து இணையத்தில் வந்து ஒரு விவாதத்தை உருவாக்குங்க. இணையத்தில் பேசிட்டு இருப்போம், அதை விட்டுட்டு நேரில் வா, நீ தான் நேரில் வந்து பேசுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மிரட்டல் விட வேண்டியது. அதனால வந்து என்னை இழிவுபடுத்துறதும் என்னை தேவையான்னு சொல்லி பேசிக்கிட்டு என்னை வேற எந்த வகையிலும் இழிவுபடுத்தி கொண்டு என்னுடைய நான் முன்வைக்கும் விவாதங்களை வேறு நிலையை நோக்கி நீங்க திசை திருப்பும் பொழுது உங்களுடைய விவாதங்கள் அனைத்தும் ஒரு தனி நபர் தாக்குதலாகத்தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அல்லது இரட்டடிப்பு செய்யப்படும் விதமாக நாத்திக கோட்பாட்டை வேறு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள விளக்க முற்படுவது. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரான் அடிப்படையிலேயே அனைத்தையும் விவாதிக்க முற்படுவது. ஒரு இந்துக்கள் கூட நினைக்கலாம் குரான்ல ஏதோ இருக்காடா இன்னொன்னுமோ சொல்றாங்களே அப்படின்னு. குரானை வந்து இப்ப திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் 2 அடியில வந்து குறள் எழுதியிருக்கிற மாதிரி குரான்ல 2 வரி தான் இருக்கு. அந்த 2 வரிய நம்மளுடைய தேவைக்கேற்ப நாமளே வந்து உருப்போட்டுக்க வேண்டியதுதான். இந்த வேலையை தான் வந்து குரானை வந்து உள்வாங்கி கொண்டு இஸ்லாமிய ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நடைமுறையில அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதால வந்து உங்களுடைய குரான் அடிப்படையில் நீங்கள் விவாதிக்க முற்படும் அனைத்து கருத்துக்களையும் நாங்கள் எங்களின் பகுத்தறிவின் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் மனித மூளையின் சிந்திக்கும் திறன் அடிப்படையில் நாங்கள் சில விவாதங்களை உருவாக்குறோம், சில விவாதங்களை முன்வைக்கிறோம். அதை நோக்கி உங்களுடைய மத மூளைகளோட உங்களோட விவாதிக்க முடியாம தடுமாறும் பொழுதுதான்
எங்களை கடுமையாக மதவாதிகளுக்கு இணையாக முன்னிறுத்த முற்படும் போக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து அந்த போக்கை வந்து தவிர்த்துக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இப்போதைக்கு நல்லது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் பெரியாரிய இயக்கங்களை குறிப்பாக காவி தீவிரவாதிகளுடன் இணையாக பேச முற்படும் பொழுது பெரியாரிய தொண்டர்கள் அனைவரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய நிலையில் நாங்களும் சில விஷயங்களை பேசதான் முற்படுவோம். அதை தான் நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ நானும் அதை தான் அவங்களோட இப்போ சாட்டில் பேசிட்டு இருக்கேன். அன்று ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டோம், இன்று மதவாதிகளிடம் அடிமைப்பட்டுள்ளோன்னு சொல்லி செந்தமிழன் அப்படின்றவர் சொல்றாரு. மதம் ஆதியில் மதம் இல்லை. மதம் வந்தபொழுது மதம் உருவாக்கப்பட்டதே மனிதனை அடிமையாக்கத்தான். அது கிறிஸ்தவ மதம் அதுதான் செஞ்சுது, இந்து மதமும் அதுதான் செய்யுது, இஸ்லாமிய மதமும் அதை தான் செய்யுது. முகமது அப்துல்லாஹ் வேதநாயகம், சகோதரி இஸ்லாமிய தப்பு என்று சொல்லியிருக்கிறா, சாமானியனாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாமானியனான கேட்கறதுக்கு முகமது அப்துல்லா பக்கத்தில் வேதநாயகம்ன்ற இந்து பேர் எப்படி ஒன்றிணைந்தது? நீங்கள் இந்துவா இஸ்லாமா? உங்களுடைய பெயரே ரொம்ப நூதனமாக இருக்கு. சகோதரி இஸ்லாமிய தப்பு என்று சொல்கிறாள். திரும்ப அவரே கேட்குறாரு, இஸ்லாமிய தப்பு என்று சொல்லியிருக்கிறேன்னா இஸ்லாமை மட்டும் சொல்லலை, கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம் அது சார்ந்து முன்னிறுத்துகிற சிந்தனைகள் அது உட்பட எதுவாக இருந்தாலும் மக்களை வந்து மூர்க்கமாக ஒடுக்குமுறைக்கு உட்படுத்த நினைக்கிற எந்த கோட்பாடாக இருந்தாலும் அது வந்து மனித சிந்தனை விரிவாக்கத்துக்கு ஒரு தடைக்கல். மனிதனின் சிந்தனை என்பது இப்போ பாருங்க, அல்லா காலத்தில் ஒட்டகத்தில் பயணிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ வந்து செல்போனில் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட அறிவியல் கருவிகளின் மூலமாக அந்த பழைய கோட்பாட்டையே முன்னிறுத்தி நபிகள் வாழ்ந்த காலத்துக்கு போய் நின்றுட்டு அந்த நிலைப்பாட்டில் நின்றுட்டே பேசுகிற நீங்கள் உபயோகப்படுத்துகிற அனைத்து பொருளும் அல்லாஹ் உற்பத்தி செஞ்ச பொருள் கிடையாது. பகுத்தறிவாளன் அறிவியல் அடிப்படையில் அறிவியல் துணை கொண்டு உருவாக்கப்பட்ட கருவிகளை உங்களுடைய பிற்போக்குத்தனத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து நீங்க இந்த அடிப்படையில் பேசுறத வந்து தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் உனக்கு நேர் வழி காட்டட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு இஸ்லாமியர். அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டணும்னு கிடையாது, கிருஷ்ணன் ராமன் எனக்கு நேர் வழி காட்டணும்னு கிடையாது, அல்லது இயேசு எனக்கு நேர் வழி காட்டணும்னு கிடையாது. என்னுடைய அறிவு நான் பகுத்து உணர்ந்து நான் முன்னெடுக்கிற என்னுடைய நடவடிக்கை அடுத்தவர்களை வந்து பாதிக்காத பட்சத்தில் நான் பயணிக்கும் வழி சரியான என்னுடைய அறிவு பரிபூர்ணமாக நான் நம்பும் பொழுது அந்த வழியை நோக்கி நான் சுயேட்சையாக பயணிப்பேன். இதுல வந்து பெரியார் சொன்னாரு, அம்பேத்கர் சொன்னாரு, மார்க்ஸ் சொன்னாரு, லெனின் சொன்னாருன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுய அறிவை எந்த கட்டுப்பாட்டுக்கும் ஒடுக்குமுறைக்கும் கட்டுப்பட்டு சிந்திப்பதை நிறுத்திவிட்டு அதற்கும் மீறி தன்னுடைய வாழ்வாதாரம், தன்னுடைய வாழ்நிலை, தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய வாழ்க்கையை தான் அமைத்துக் கொள்வது எப்படின்ற தனி மனித சுதந்திரத்தின் அடிப்படையில் அவனுக்கு எவ்வளவு சிந்திக்கும் திறன் இருக்குதோ அந்த அடிப்படையில் அது வரைக்கும் அவன் பேசுறத வந்து எந்த சட்டமும் தடை செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள எந்த சட்டமும் தனி மனிதனின் சுதந்திரத்தில் தலையிட உரிமை இல்லை. அதே போன்று தனி மனிதனின் அறிவு சார்ந்து சிந்திக்கும் திறனை ஒடுக்கும் சட்டமும் வந்து கிடையாது.
ஆனால் இது இஸ்லாம் நாடுகளில் இருக்குது. ஷரியா சட்டம்ன்றது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு நடைமுறைப்படுத்துகிற ஒரு இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேரளவில் தான் வந்து மக்கள் சாசனம் இருக்குது. மக்கள் சாசன சட்ட விதிமுறைகள் அனைத்தும் வந்து பெரும்பான்மை மனு அடிப்படையில் தான் எப்போதும் நடைமுறை முற்படுத்துகிற கட்டுப்பாட்டில் நீதித்துறை இருக்குது இந்தியாவில். நான் கடைசியாக நான் சொல்ல விரும்புறதுன்னா, நிறையா இஸ்லாமியர்கள், நான் குறிப்பாக வந்து இஸ்லாம் பேர் உள்ள நபர்களுடைய கமெண்ட்ஸை மட்டும் மையப்படுத்தி அவர்களுக்கான பதிலை நான் கொடுக்க முற்படுறேன். சாதி ஒழி என்ன செய்யலான்ற அந்த டீட்டெயிலாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. இந்த டிஎன்டிஜே பன்றி கூட்டம், கருப்பு தீவிரவாதிகள் கூட்டம் என்று பெரியார் தோழர்களை சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று நான் இந்த சாட்டில் வந்து வீடியோ சாட்டில் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற டிஎன்டிஜே தீவிரவாத குரூப்பு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. ஏற்கனவே வந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கு. என்னுடைய புகைப்படங்கள், எனது குறித்த தொடர்புகள் அனைத்தும் வந்து அரபு நாடுகளில் அனுப்பப்பட்டு ஏர்போர்ட்டில் இருக்குது, அது எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகும் அப்படின்ற ஒரு மிரட்டல்லாம் எனக்கு விட்டுருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் திரும்பவும் பேசிட்டு உளறிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதோ அது நடக்க தான் போகுது. இது நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போகவும் நாங்கள் தயாராக இருக்கோம், அல்லது எதையும் ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து பகுத்தறிவாதிகள். எங்களுடைய கருத்தை, எங்களுடைய கோட்பாட்டை, எங்களுடைய பகுத்தறிவு சார்ந்த சிந்தனையை, எங்களுடைய மனித நேயத்தை, சமூகத்துக்காக போராடும் இந்த போர்க்குணத்தை, இதெல்லாம் வந்து பெரியாரை படிக்கும், மார்க்சியத்தை படிக்கும், அம்பேத்கரை படிக்கும் எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு தோழமை கூட இருக்கிற ஒரு வீரியம் தான் எனக்குள்ளேயும் இருக்குது. உங்களுடைய காமெடிக்கெல்லாம் வந்து நாங்கள் உங்களுடைய வாளுக்கு கண்டு பயப்படுறதோ, உங்கள் குண்டுக்கு கண்டு பயப்படுறதோ எங்களுடைய தத்துவத்துக்கு இல்லை. எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிற அந்த பகத்சிங் கிட்ட ஒரு வீராவேசம் தான் ஒவ்வொரு பெரியாரிஸ்டுக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு பகுத்தறிவாதிக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிஸ்டுக்கிட்டேயும் இருக்குது. அதால் வந்து உங்களுடைய பூச்சாண்டித்தனம்லாம் வந்து வேற யார்ட்டையாவது வச்சிங்க. சாஜன் சாஹி அப்படின்றவர் எனக்கு பதில் கூறுங்கள். குரான் 2 வரிகள் தான் என்று கூறியுள்ளீர்கள், விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. குரானுடைய புனித குரான் வாக்கியங்கள் சொல்லிட்டு வர நம்பரு, அந்த நம்பருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரி தான் இருக்கும். 2 வரியில தான் வந்து அரபு மொழியில் இருக்கும். அதை தமிழ் மொழியாக்கம் செய்யும்போது அந்த 2 வரிகளை, அரபு மொழிகளில் உள்ள அந்த 2 வரிகளை மட்டும்தான் தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு திருக்குறள் அடிப்படையில் மட்டும் அந்த 2 வரி தான் வரும். அதுதான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்க முற்படுங்க. ஒரு விவாதத்தை அது குறித்து நம்ம பேசலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து இந்துக்கள் கூட வந்து குரானை குறித்து வேற அல்லது இஸ்லாமிய குறித்து கூட மத நம்பிக்கைகள் எதுவுமே, மூட நம்பிக்கைகள் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கட்டும். அதை வந்து இந்த இளைய தலைமுறை இளைஞர்கள் அவர்கள் சிந்திக்கட்டும். நாம் ஒரு விவாதத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கலாம். உங்கள் அறிவியல் எப்பொழுது வந்தது தானே அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்குறாரு. அறிவியல் வந்து வந்தது, அது நடைமுறையில் இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து 400 வருடங்களாகத்தான் அறிவியல் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து சயின்டிஸ்ட், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் எப்படி ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபராக இருக்கிறாரோ, இதே நபர் வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு மதவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டாங்க. பிரான்ஸ்லயும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலும் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. என்னன்னா, இவன் புதுசா கண்டுபிடிக்கிறான், இவன் வந்து மந்திரவாதி மாதிரி இருக்கான், இவனுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம நம்புற மதத்துக்கு எதிராக இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்த பூமி உருண்டை உலகம் அப்படின்னு சொல்லதை கூட ஏத்துக்க முடியாம கலீலியோ கொலை பண்ணது, இதெல்லாம் இந்த வரலாறுகளை நடந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு 400 வருடங்களாகத்தான் மனிதனின் மூளை வளர்ச்சி அடைய அதை தடை செய்ய முடியல.
ஒரு கட்டத்தில் வந்து மக்களாட்சி வரும்பொழுது அதை ஊக்குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றுமும் வந்து பிரான்ஸில் வந்து பூமிக்கு அடியில் வந்து சுரங்கம் இருக்கு. அதுக்குள்ளே போய் சயின்டிஸ்டுங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அறிவியல் என்பது இப்போ தானே வந்தது அப்படின்னு. அறிவியல் வந்து இப்பொழுது வந்து அந்த அறிவியல் கருவிகளின் மூலமாக பரவலாக மக்களிடம் செல்லப்பட்டு புழக்கத்தில் பல பொருட்கள் வந்து அறிவியல் சார்ந்த பொருட்கள் இயந்திரங்கள் இருக்கு. ஆனால் வானசாஸ்திர மேதியா பாஸ்கர் நம்ம தமிழ்நாட்டு வானவியல் ஆய்வாளர், அதாவது 1500 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் வந்து வானசாஸ்திரம் குறித்து எழுதியிருக்கார். அதெல்லாம் வந்து ஒரு கணிப்பின் அடிப்படையில் வந்து எழுத ஆரம்பிச்சது. என்று வந்து மனிதன் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சானோ அந்த சிந்தனையை வந்து ஆய்வை நோக்கி போறவன் ஆய்வாளரானோம், அறிவியலாளரானோம். மந்திரவாதிகள் வேணா மக்களை வந்து முட்டாளாக்குவது எப்படி, அவர்களை வந்து எப்படி அச்சுறுத்தி பயத்தை வைத்திருப்பது, அதன் மூலம் தன்னுடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு நினைக்கும் போது தான் மந்திரவாதியும் மதவாதிகளும் ஒன்றிணைஞ்சாங்க. இந்த மதவாதிகளும் மந்திரவாதிகளும் வந்து மன்னனுக்கு கைகூலியாக வந்து செயல்பட்டவர்கள். என்னன்னா ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் சுதந்திரமாக சிந்திக்கிற உரிமையை அதிகமாக கொடுத்து விட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாதுன்றதை மன்னராட்சியும் உணர்ந்திருந்தது, மக்களாட்சியிலும் வந்து அரசியல்வாதிகள் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் மக்களை வந்து எப்பொழுதும் வந்து பயத்தையும் அச்சுறுத்தலையும் கொடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ந்து வச்சிருக்கணுன்ற ஒரு அடிப்படை தான் அந்த சிஸ்டம் இன்றளவும் வந்து உலகம் முழுதும் வந்து நடைமுறையில இருக்கு. அதனால வந்து அறிவியல் வந்து மனிதனை ஒடுக்குமுறைக்கு செல்லாக்கல, ஆனா அதே அறிவியல் ஆபத்தாகவும் முடிந்தது. உதாரணத்துக்கு வந்து அணுகுண்டுகளை உருவாக்குவது, அதெல்லாம் வந்து அறிவியல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது, அதை வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்றதோ கட்டத்துக்கும் யூஸ் பண்றதோ வந்து அரசியல்வாதிகள் கைகளுக்குள்ள போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜப்பான்ல வீசப்பட்ட குண்டுகள், ஈழத்தில் நடந்த படுகொலைகள், அங்கு வீசப்பட்ட குண்டுகள், இதெல்லாம் வந்து அரசியல்வாதி எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டுபிடிக்கப்படுற ஒரு விஷயம் நல்லதுக்காக மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்படுமானால் அது ஒரு அரசாக இருக்க முடியும். இப்ப வந்து ஒவ்வொரு நாடும் ராணுவத்தை வச்சிருக்குனாக்கா ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கணும். ஆயுதங்கள்னாக்கா இந்தியாவில் வந்து ஐரோப்பிய நாடுகள்ட ஆயுதம் வாங்குது. அந்த வாங்குற ஆயுதத்தை என்ன பண்ணுவான்? வச்சுக்கிட்டு அழகு பார்த்து தடை தட்டி உட்காந்துட்டு இருப்பானே. இந்த மக்கள் மீது தான் பிரயோகிக்கணும். அதுதான் வந்து காஷ்மீர்ல நடக்குது, ஈழத்துல நடந்தது. உள்நாட்டுக்குள்ள கலவரம் நடக்கும் பொழுது எங்களை மாதிரி பகுத்தறிவாளர்கள் கொஞ்சம் மக்களை வந்து வேறு விதத்தை நோக்கி அவங்களுடைய சிந்தனையை தூண்டி விடும் பொழுது அங்கு ஒரு வன்முறையை அந்த பகுத்தறிவாளர்களை சாகடிப்பது, இதெல்லாம் இப்ப பாஜக இந்த ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களாக எத்தனை பகுத்தறிவாளர் எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆயுதம் தேவைப்படும். இந்த அரசியல்வாதிகள் அதை மக்கள் நலனுக்காக செய்றாங்களா? இல்ல, தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய ஆளுமை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு நடைமுறை உட்படுத்திட்டு இருக்காங்க. அதால அறிவியல் நல்லதுக்கும் யூஸ் பண்ண முடியும், கெட்டதுக்கும் யூஸ் பண்ண முடியும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். தொடர்ந்து நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்போ அநேகமாக நாளையிலேருந்து டிஎன்டிஜே எனக்கு எதிரான சில வாதங்களை வைக்க முற்படலாம். நானும் ஆரம்பிக்கிற விவாதத்தை. இப்போ வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தொடர்ந்து என்னால் இணையத்தில் இருக்க முடியாது. மாலை நேரங்களில் நான் சில விஷயங்களை வந்து தொடர்ந்து விவாதத்தை வந்து முன்னெடுக்க முயற்சி பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.